ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அங்க எதுக்கு போறீங்க? நீங்க ஒரு சாதாரண மனிதர் இருந்தா கூட சரி, யூனியன் மினிஸ்டரா இருக்கீங்க, கொட்டுமேங்க. என்ன நீ இவ்வளவு ஆசீர்வாதம் வாங்கி வாங்கி என்ன ஆச்சு சொல்லுங்க பாக்கலாம். அங்க தோத்தீங்க, இங்க தோத்தீங்க, அவினாசியில இப்ப தோத்து போயிட்டீங்க. யாருங்க இந்த ஆளுங்கெல்லாம் இப்படி தூக்கி போடுறாரு, இப்படி தூக்கி போடுறாரு? யார் நீங்களாம் ஸ்பெஷலா? இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷனுக்கு ஒரு ஒரு அளவு இல்ல. ஒருத்தன் மீடியமா வரான், ஒருத்தன் வந்து நின்னுச்சு நடுவுல இருந்து வாங்கி கொடுக்குறான். இவர் இப்படி தொட்டுக்கிறாரு, இப்படி இப்படி தொட்டுக்கிறாரு. என்னையா இதெல்லாம்? இவ்வளோ ஒரு பொய் சொல்லி சிலை வழிபாட பண்ணிட்டு இது பண்ணா அது நடக்கும், அது பண்ணா இது நடக்கும். ஒரு மாங்கு 2000 வருஷம் மனித இனத்துல நடக்கல ஒரு சீர்திருத்தம். இது எல்லா மதத்துக்கும் சொல்றேன். ஒரு சீர்திருத்தம் ஒரு மதத்துல இருந்து வந்திருக்கையா? மதமே இயற்கை கிட்ட இருந்து உங்களை தூரமா எடுத்துட்டு போடுறதுக்கு, கூட்டு போறதுக்கு. நீங்க இயற்கை கூட ஒன்னும் ஆகக்கூடாது. நம்மள வாழ வைக்கிறது இயற்கை. தண்ணி, மண்ணு, சுவாசிக்கிற காத்து, இதை நீ நம்பிடக்கூடாது, இதை நீ வந்து காப்பாத்திடக்கூடாது. இதை நாங்க லூட்டி அடிச்சுட்டு இருப்போம், நீ கேள்வி கேட்கக்கூடாது. நீ கேள்வி கேட்டனா உன்னை வந்து தம்சம் பண்ணிடுவோம். இதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் மதம். நம்ப வைக்கிறது. நீ ஏன் நிரூபிச்சு காட்டேன், நான் நிரூபிச்சு காட்டுறேன். இயற்கை தான் கடவுள், நான் நிரூபிச்சு காட்டுறேன். இயற்கையில இருந்து ஒரு நிமிஷம் உன்னை தூரமா பண்ணிடுறேன், அடுத்தது பேசிடுவோம். கடவுள் இல்லைங்கிற நீ சொன்ன கடவுள் இல்லைங்கிற, இயற்கை தான் கடவுளுங்கிற. எப்படி என்ன வந்து நீ டிபேட் பண்ணுவேன்? எப்பா இந்த அவாவை வச்சு இல்ல. ஒரு யூனியன் மினிஸ்டர் இருந்துட்டு அசிங்கமா இல்ல மிஸ்டர் முருகன்? அசிங்கமா இல்ல? பிரைவேட்டா போங்க. உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா பிரைவேட்டா வச்சுக்கோ சாமி. நம்பிக்கை. மீடியா எதுக்கு கூட்டு போற? அது எதுக்கு செய்தியா வருது? நீ மீடியா கூட்டு போனாலும் தான் செய்தியாச்சு. அங்க போஸ் வேற, இப்படி போஸ் கொடுக்கறது கருமா. தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.